கரங்களை தட்டி பாடுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். மீண்டும் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரது கல்லறை மீறின பெருங்கள் உரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலுக்கு தேவ புத்திர சந்நிதி முன். பாரது கல்லறை மூடின பெருங்கள் உரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலுக்கு தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டணக்கல்ல பொங்கல் கலிலேயாவுக்கு. ஆமென். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், நாம் கூறின மாமரை விட்டணக்கல்ல பொங்கல் கலிலேயாவுக்கு. ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இந்த காலை வேளை உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமா? ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா சரிய கூட்டம் அதிரடி கொள்ளுகின்றார். பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். ஆமென். அண்ணா காய்வா அசரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுகின்ற. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன். கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். வாசல் நிலைகளை உயர்த்தி வைப்போம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல் நிலைகளை உயர்த்தி வைக்கிறார் ஜெய வீரன். வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன். மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை நமக்குள்ள இந்த காலை வேளைக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பதிகளில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் யாரு? யூத கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேரையுடையவர். ஆமென். யூத ராஜ சிங்கம். ஆமென். நம்ம பிலிப்பியர்ல கூட வாசிக்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். ஆமென். இந்த காலை வேளை கூட எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. வான சேனைகள் அந்த நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கின்றன. துதிக்கு பாத்திரர். மரணத்தின் சங்கிலிகள் அவர் முன்னாடி என்ன பண்ண முடியல, நிக்க முடியல, தெரிபட்டன. அவர் எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே. ஆமென். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். எந்த தெய்வமும் மரித்து மனிதனுக்காக, மனிதனுடைய பாவத்துக்காக அவர் பாவமானார். எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் வந்து மனிதனுடைய பாவத்தை மீட்க வரவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. நாமெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பாதத்திலே சரணடைந்தேன், சரணடைந்தேன். ஆமென். இந்த காலை வேளை ஒரு பழைய பாடல், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார்,
நரகை ஜெயித்தெழுந்தான். ஆடுவோமா? ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளகணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. வேதாளகணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தில் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. வானத்தின் சேனை துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. மரணத்தின் சங்கிலி தெரிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேக்குதே, எங்கும் கேக்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேக்குதே, எங்கும் கேக்குதே, எங்கும் நீக்குதே. யூத மாத துதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். மாத துதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம்,
பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்ததினால் அவர் என்ன நம்ம காட்ட விரும்புகிறார்? நம்ம மேல் வைத்த அன்பு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணார்? டிசம்பர்ல கொண்டாடணும்ல கிறிஸ்மஸ். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு பாருங்க. ரோமர் 5:8 அதிகாரத்தில் நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு அவங்களுடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவங்களுடைய அன்பை நம்ம காண்பிக்கலாம். ஆனா சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் நம்முடைய ஜீவன் பிரியும் வரை நம்மை விட்டு விலகாத அன்பு, நம்மை விட்டு ஒருபோதும் அகன்று போகாமல் நம்மேல் நோக்கமாக இருக்கிற அன்பு. லாசரோட வாழ்க்கையை பார்க்கணும்ல. கல்லறையில் அடப்பட்ட, மரித்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, எந்திரிக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் அந்த இடத்த மாத்தால பார்த்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த காலை வேளையில தேவன் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை தான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உனக்காய் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சீயோனே கெம்பீரி, சாலேமே ஸ்தோத்திரி, துதியும் கனமும் மகிமைக்குரிய தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த காலை வேளையில நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் சொல் தவறாத தேவன். ஆமென். பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ண வல்லவர். ஆமென். அவர் நல்லவர். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதனால் இந்த காலை வேளையிலே சியோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம தேவனை நோக்கி துதியும் கனமும் மகிமைக்குரியவரே, என் மீட்பரே, உயிரோடிக்கிறவரே என்று சொல்லி என்ன பண்ண போறோம்? அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, உனக்காய் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார். மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோ ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே
துதிப்போமா? அவர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாதவர், சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்த தேவன். வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை. சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை. சாவை சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் நோயையும் ஜெயித்தா சுத்தனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல தேவன், ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. சொல்லுங்க. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. கரங்களை வைத்தி. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து.
துதியே துதியே. ஆமென். மகிமை செலுத்து செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. ஆமென். இந்த காலை வேளையும் கூட தேவன் நம்மளை பார்த்து சொல்ற அந்த லவ் லெட்டர் தான். உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், இன்றும் ஜீவிக்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையும் கூட ஒரு வேத பாடத்தை நாம் வாசிப்போம், அமருவோம். மத்தேயு 28வது அதிகாரம் 1-20 வசனங்கள் வரை லதாக்கா வாசிப்பாங்க. மத்தேயு 28 1-20 வசனங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-20 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்த
கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இந்த காலை வேளையும் கூட ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை எழுப்பின அதே வல்லமை இந்த காலை வேளை நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. பெரிய சேனையாக எலும்பை செய்ய அந்த வல்லமையால கூடும். மாம்சத்தில் கிரியைகள் என்ன பண்ணும்? மறைய வேண்டும். மகிமையின் சாயல் அடைய வேண்டும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த காலை வேளை அப்படியே எழுந்து நின்று இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே என்று சொல்லி உற்சாகமாய் இந்த காலை வேளை அதே வல்லமை நம்மை உயிர்ப்பிக்க போகிறது. ஆமென். எங்க அந்த உற்சாகம் இல்லையே? இன்னும் குட் ஃப்ரைடேலே இருக்கீங்க போலவே, இன்னும் உயிர்த்தெழுந்த நாளுக்குள்ள வரல போலவே, யாரும் சோகத்திலேயே இருக்கீங்களே. ஆமென். பத்தல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, மாவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் மாவியே, என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் மாவியே,
வல்லமை என்னையும் எழுப்புமே. சொல்லுங்க. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை அதே வல்லமை. ஆமென் ஆமென். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்திடுமே. மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்திடுமே. மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்திடுமே. ஆமென். சொல்லுங்க. மாம்சத்தின் கிரியைகள் மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்திடுமே. என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல. மறுபடியும். என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, உம்மாவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. கரங்களை தட்டி உற்சாகமே பாடுமா. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. அதே வல்லமை. எஸ். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையாய் மாறிடுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. என் பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என் புயத்தினாலும் அல்ல, மாவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே என்னை உயிர் பெறச் செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் உயிர் பெறச் செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை. ஆமென். இயேசுவை எழுப்பின அதே வல்லமை இந்த காலை வெள்ளை நம்மையும் எழுப்ப வல்லமை உள்ளது. ஆமென். அதே வல்லமை. அவன் நமக்காக எழுந்துட்டார். இயேசுவா அவர் எழுந்துட்டார். நமக்காகவே அவர் உயிர்த்துட்டார். எழுந்தாரே நம் இயேசு.
நமக்காக உயிர்த்தாரே, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார், நமக்காக அவருடைய உயிரை தந்தார். யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தார் உலகத்தின் பாவங்கள் போக்கிடவே. ஆமென். இந்த காலை வேளை இயேசுவா அவர் எழுந்துட்டார் நமக்காக. இந்த கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவா அவர் எழுந்துட்டார் நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்துட்டார் நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அறிந்தனர் அவர் சிலுவையில், அடைத்தனர் அவர் கல்லறையில். அறிந்தனர் அவர் சிலுவையில், அடைத்தனர் கல்லறையினில். ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. ஓ ஓ ஓ ஓ ஓ இயேசுவா அவர் எழுந்துட்டார் நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்துட்டார் நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம்மேசு நமக்காக. எழுந்தாரே எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக உயிர் தந்தார். சொல்லுமா, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தன் உயிர் தந்தார். ஆனாலும் யூதராஜ சிங்க
சிங்கமாய் உயிர்த்தெழுந்தாரே, இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சொல்லுமா. ஓ ஓ ஓ ஓ ஓ இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. ஓ ஓ ஓ ஓ ஓ அவரை சிலுவையில் அறைந்தனர், கல்லறையில் அடைத்தனர். ஆனாலும் அந்த கல்லறை அவரை என்ன பண்ண முடியல, ஹோல்ட் பண்ண முடியல. That's the spirit of God. அவர் 3ஆம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இவ்வுலகத்தின் பாவங்களை போக்கிட அறைந்தனர், அவரை சிலுவையில் அடைத்தனர், கல்லறையினில் அடைந்தனர், அவரை சிலுவையில் அடைத்தனர், கல்லறையினில். ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தாரே, இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. ஓ ஓ ஓ ஓ ஓ கரங்களை தட்டி ஓ ஓ ஓ நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார், நமக்காக உயிர் தந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக உயிர் தந்தார். சொல்லுங்க, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக உயிர் தந்தார். ஆனாலும் யூதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தாரே, இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. ஓ ஓ ஓ ஓ ஓ அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு சொல்லுங்க, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம்மேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே.
ஆமென். கரங்களை தட்டி ஆமென். நீ உயிர்த்தெழுந்த தேவன் அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவன், எங்களுக்காக மீண்டும் உயிரோடு எழுந்த தேவன், இன்றும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். இன்றும் நீ ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். இன்றும் நீ அசைவாடுகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த காலை வேளையிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும், எங்கள் மேலே இறங்கட்டும், எங்கள் மேலே இறங்கட்டும் ஆவியானவரே. ஆமென். எங்கள் மேலே அசைவாடும், அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேலே அசைவாடட்டும். ஆமென். அசைவாடட்டும். இந்த காலை வேளை எங்கள் மேலே அசைவாடட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பட்டு எலும்பு என்று சொன்னால் என்னுடைய உலர்ந்த ஆவியை உயிர்ப்பிக்க தேவன் நல்லவர். என்னுடைய உலர்ந்த என்னுடைய மன சோர்வை உயிர்ப்பிக்க தேவன் நல்லவர். என்னுடைய ஆவிக்குரிய செத்த சரீரத்தை, செத்த ஆவியை, சோர்வுண்ட ஆவியை உயிர்ப்பிக்க என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையிலே எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். உடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். அதே வல்லமை கிறிஸ்துவை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். இந்த காலை வேளை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். இயேசுவே, உயிர்ப்பியும் ஆவியானவரே, உயிர்ப்பியும் ஆவியானவரே. இந்த காலை வேளை எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். உம்மை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உம்மை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எங்களை ஆட்கொள்ளுகிறாக. மீதமுள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.